ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு சோம்பேறி பையன் எப்படி சுறுசுறுப்பான பையனாக மாறுறாங்கிற கதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவன் பேர் ராகுல். இவன் ரொம்ப கோவக்காரன், ரொம்ப சண்டைக்காரன், யார் பேச்சையும் மதிக்க மாட்டான், யாருக்கும் ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டான், கொஞ்சம் படிக்கவும் மாட்டான். இவங்க ஸ்கூலில் இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. எனவே யார் பேச்சையும் கேட்கவும் மாட்டான். இவனுக்கு புதுசாக ஒரு டீச்சர் வராங்க. அவன் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கும் இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நீ என்ன வேணாலும் பண்ணு தம்பி, நான் இதையும் கண்டுக்கலை அப்படின்னு இருக்கிறாங்க. அவன்கிட்ட ஒரு நாள் அவங்க பேசுகிறாங்க. இந்த செடியை வச்சிரு, நீ இது 1 மாதம் நீ அதை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் அதை பொறுமையாக 1 மாதம் பத்திரமா பார்த்துக்கிட்டான். பார்த்துட்டு அவங்கக்கிட்ட அந்த ஃப்ளவரை கொடுக்குறான். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? 1 மாதம் உன்னால் பொறுமையாக பார்த்துக்கிட முடியும்னா உன்னால் படிப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சோம்பேறி கிடையாதான்னு கேட்குறான். அப்போ நீ சோம்பேறி கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அவன் அதை யோசித்து அவனும் படிக்க ஆரம்பிச்சிட்டான். நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் விட கிளாஸில் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிட்டான். எப்படிரா இப்படிங்கிறது உங்களுக்கு யோசிக்க தோணும், அப்படி தானே? நம்ம சோம்பேறியும் கிடையாது, நம்மளால் படிக்க முடியாதுன்னு கிடையாது. நம்ம மனசு தாங்க காரணம். நம்ம அதை கண்ட்ரோலாக வச்சு நம்மளும் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் போதும். நம்மளும் எல்லாரை விட ஃபஸ்ட் லெவலில் வந்துடலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.